இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சை அரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பும் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஊற வச்ச பச்சை அரிசி பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அடுப்பில் நான் இந்த பாத்திரத்தில் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சதை நான் அப்போ வேக வச்சிட்ருக்கேன். நல்லா வேகட்டும். நம்ம இப்போது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். இதை அப்படியே மூடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி எடுத்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வேகணுன்னு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால் முன்னாடியே ஆட் பண்ணோன்னா பொங்கி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பால் சக்கரை பொங்கலுக்கு நல்ல சுவையை எடுத்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சக்கரை பொங்கல் பால் சேர்க்கறதுனால. பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா அடி பிடிக்காமல் இருக்கும். பால் பொங்கலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இந்த பொங்கலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா சர்க்கரை பொங்கலில் வெல்லம் சேர்க்கும்போது வெல்லமே நல்லா தண்ணியாகும். அப்போதைக்கு பொங்கலும் இன்னும் தண்ணி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா அதிகமாக கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி சக்கரை பொங்கலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 ஏலக்காய் நுணுக்கி நம்ம போட்டுக்கிறோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். இதை இந்த சக்கரை பொங்கலோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.